குட் மார்னிங். இந்த வீடியோவில் நான் வந்து என்னோடய ப்ரெக்னென்சியில் ஒன் டே ஃபுல்லாக எப்படி போகும் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்பயுமே நான் என்னோடய ப்ரெக்னென்சி டைமில் மார்னிங் 6:30 இந்த டைமில் தான் வந்து எந்திரிக்க முடியும். எந்திரிச்சிட்டு ஃபர்ஸ்ட் பண்ணுற ஒர்க்கு வந்துட்டு இந்த பூ இதெல்லாம் பறித்து வச்சுட்டு பிகாஸ் இது எனக்கு பெரிய ரிலாக்ஸிங்கான ஒரு டைமாக இருக்கும். இந்த பூ பறிக்கிறது, இந்த செடியெல்லாம் பார்க்குறது, மார்னிங் இப்படி தான் டைம் போகும். தென் வந்து சாம்பிராணி பற்றி குச்சி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பற்ற வச்சுட்டு தான் என்னோடய ஒர்க்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து பெட் கவர், இந்த சோஃபா கவர் இதெல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு டைரெக்டாக வந்து தம்பியோட ட்ரெஸ்ஸை வந்து அயர்ன் பண்ண போயிடுவேன். பிகாஸ் அத்தை அதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு டீ காஃபி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பாங்க. என்னுடைய ஃபர்ஸ்ட் ஒர்க் நான் தம்பியை வந்து கிளப்பி அவனை அனுப்பி விட்டணும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மழை பெஞ்சதுனால காளான் பூத்துருந்துச்சு. ஸோ இந்த காளான் வந்து ரொம்ப டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். கடையில் வாங்குகிற காளானை விட இந்த காட்டிலேயே பூக்கிற காளான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். காளான் இருந்தால் சொல்லவே தேவையில்ல. தம்பிக்கு இந்த ரைஸ் வச்சு நம்ம அந்த காளான் விட்டுவிட்டால் அன்றைக்கி ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு சாப்பிட வச்சிடலாம். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு லன்ச் பேக் பண்ணிவிட்டு குட்டீஸை ஸ்கூல் அனுப்பிச்சாச்சு. குட்டீஸை ஸ்கூல் அனுப்பிட்டோம் அப்படின்னாவே ஒரு பெரிய ஒர்க் வந்துட்டு முடிஞ்ச மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவரை வந்து கிளம்ப வச்சு அனுப்பிடுவோம். அத்தை கூட்டிகிட்டு போய் விடுறதுக்காக கிளம்பிட்டாங்க. மீட்டர் அப்படின்னாவே நெக்ஸ்ட்டு எனக்கான மீ டைம் அப்போ தான் எடுத்துக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பண்ணுற ஒர்க் வந்துட்டு ப்ரோட்டீன் பவுடர் வந்து எடுத்துப்பேன். பால் ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. பட் வாட் கேன் வி டூ, நம்ம வந்து ப்ரெக்னென்சி டைமில் நம்ம பேபிக்காக வந்து ப்ரோட்டீன் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ப்ரோட்டீன் பவுடர் மிக்ஸ் பண்ணி பால் 1 டம்ளர் கம்பல்சரி கஷ்டப்பட்டு எடுத்துப்பேன். அதை வந்து எடுத்துக்கிறதுக்கே நான் ஒரு 1 டம்ளர் மில்கை வந்து நான் ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக வேறு வழியே இல்லாமல் குடிப்பேன். இதெல்லாம் நம்ம பண்ணுறப்பயே அத்தை தம்பியை விட்டுட்டு வந்துட்டு ரசம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஈஸியாக வந்து ரசம் சீக்கிரம் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் அத்தை. ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த ரெசிபி மட்டும் ஷூட் பண்ணேன். ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 பல் பூண்டு, சீரகம், மிளகு, ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டு அதை நல்லா இடிகளில் இடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. தென் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு அதில் கடுகு, வரமிளகாய், தென் இடித்து வச்சதை சேர்த்துட்டு தென் வந்து கருவேப்பிலையை வந்துட்டு போட்டுட்டு அப்படியே பெருங்காயம் அதில் ஆட் பண்ணி வணக்க ஆரம்பிச்சிட்டேன். அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் வந்துட்டு புளி ஊற வச்சு அந்த தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருந்தாங்க. தென் அதில் கொஞ்சம் பருப்பு தண்ணி, தக்காளி புளிஞ்சு விட்டு வச்சுருந்தாங்க. அதையும் ஊற்றிட்டு அதில் தேவையான அளவு வந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ நம்ம புளிப்பு தன்மைக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டு உப்பு போட்டு ரசம் நுரைச்சதுக்கப்புறம் இறக்குனா ரசம் ரெடி. தென் காட்டில் கொஞ்சமாக கோவக்காய் இருந்துச்சு, சொரக்காய் இருந்துச்சுன்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து காட்டில் இருக்கிற காய்கறியை வச்சே வந்துட்டு இங்கே நாங்கள் சமைச்சிடுவோம். ப்ரெக்னென்சி டைமில் லோ சுகர் இருக்கவங்க கோவக்காய் எடுத்துக்கக்கூடாது. ஸோ கோவக்காய் நான் சாப்பிடல. பட் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏதாவது ஒரு குழம்போ இல்லை ஏதாவது ஒரு பொரியல் குழம்போட ஒரு பொரியல் கம்பல்சரி வச்சுட்டு நான் ப்ரெக்னென்சி டைமில் எடுத்துப்பேன். மதியம் வந்து லன்ச் மோஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி தான் போகும். அத்தை வெளியில் கூட்ட தொடப்பெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தென்னை மட்டையில் தென்னை தொடப்பம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க.
மாதிரி இருந்தாங்க. ப்ரைமரி, செகண்டரி, தென் ஹையர் செகண்டரிக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எவ்வளோ ஒவ்வொரு ஸ்டேஜ்க்கு தகுந்த அளவு டெப்த் இன்க்ரீஸ் பண்ணுமோ அந்தளவு டெப்த் இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருந்தாங்க. இப்போ கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு டைனோசர்ஸ், இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ், இந்த மாதிரிலாம் வந்து 3Dயில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. தென் அப்பர் லெவல் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சோலார் சிஸ்டம்ஸ், தென் வந்துட்டு சோலார் எக்லிப்ஸ் எப்படி இருக்கும், பிளானட்ஸ் எப்படி இருக்குது, சேட்டலைட்ஸ், அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு குழந்தைக்கு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. என்ஜாய் பண்ணிவிட்டு கீழே வந்தோம். அந்த 1 ரூபி காயின் ஃபோன் இருந்தது. குட்டீஸ் அதெல்லாம் பார்த்ததில்ல அப்படிங்கிறதுனால அதை வச்சு இது எப்படிமா ஒர்க் பண்ணணும்னு சொல்லி கேட்டு பார்த்துட்டு இருந்தார். கீழே ஆஃபீஸ் ரூமில் நவராத்திரி பூஜைக்கு வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. 9 நாள் கொலுவில் இது ஒரு நாள் பூஜை. விஜயதசமி அன்னைக்கு முடிஞ்சிடும் இந்த 9வது நாள் பூஜை. ஸோ சாமியெல்லாம் இங்கே கும்பிட்டுட்டு தென் இங்கேயே நாங்கள் வந்து லன்ச் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஷாப்பிங் வாக் இருந்தது. அதுக்காக நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம். நேஷ்னல் ஷாப்பிங் மாலில் போயிட்டு நாங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு தென் வந்து கொஞ்சம் இந்த டைம் வந்துட்டு ஐரிஷ் பேபி கேர்ள் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பிங்க் கலரில் வந்து கண்ணாடி வளையல் போடணும் அந்த மாதிரியான ஆசையெல்லாம் இருந்துச்சு. நான் அதையும் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். பயங்கர டயர்டாகிடுச்சு. இதுக்கு ஈவினிங் 4 o'clock ஆகிடுச்சு. எனக்கு வந்து பிங்க் கலரில் இந்த வளையல் தான் கிடச்சிச்சு, ஃபேன்சியான வளையல். பிகாஸ் அங்கே வந்துட்டு நார்மல் ப்ளைன் வளையலோ இந்த மாதிரி எதுவும் இல்லை, கொத்து வளையல் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த பிங்க் கலர் வளையல் மட்டும் வாங்கிட்டு தென் என் வீட்டுக்காரரோட அக்கா பொண்ணு வீட்டில் இருந்தாங்க. அவங்களுக்கு குட்டி குட்டி ஸ்டட்ஸ் கொஞ்சம் பிடிக்கும். அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தோம். என் குட்டீஸ்க்கு எங்களுக்கெலாம் கேக்ஸ்லாம் கொஞ்சம் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த விலாக் இதோடு நான் முடிச்சுக்கிறேன். ஹோப் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.